ஸோ இங்கே ஈஸியாக ஆடியாலஜி டிம்பனமெட்ரி ஸ்டெபைடியல் ரிஃப்ளெக்ஸ் டிம்பனமெட்ரி இருக்கு அதை வந்து இம்பிடன்ஸ் ஆடியோமெட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். டிம்பனிக் மெம்பரேன் இருக்க ஃபங்க்ஷன் அதை வருது. பட் ஆனால் உள்ள இருக்கிற இயர் ஆசிகல்ஸும் அங்கே இருக்கிற ப்ரெஷர் அதை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால் ஆடியோமெட்ரி இம்பிடன்ஸ் ஆடியோமெட்ரி. ஸோ இது வந்து பார்த்து வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஸோ 3 விஷயத்தை வந்து நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். ஸோ இங்கே பாரு இவர் ஆசிக்கல் செயினோட டிஸ்கண்டினியூட்டி என்ன வந்து ஸ்க்ளீரோசிஸ், இங்கே வந்து ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து யூஸ்டேஷன் டிவோஸ் அப்போ இது வந்து y-axis வரும். ஆசிக்குலர் செயின் டிம்பானிக் மெம்பரேனோட கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது இப்படி x-axis வரும். ஓகேவா, இது ஒரு ட்ரிக். ஓகே, அதுக்கப்புறம் இதில் 3 வருது. ஃபர்ஸ்ட் வந்து காதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து சவுண்ட், அப்போ சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, எவ்வளோ ஹர்ட்ஸில் வந்து 420 இல்லை 220 226 அது ரிட்டன் வாங்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் யூஸ்டேஷன் ஃபங்க்ஷன் இங்கே வந்து ஆஸ் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஆஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா, இது வந்து டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றது நம்ம முடியல வந்து இப்படி ஸ்பிளிட்டன்ஸ் வர மாதிரி இங்கே வந்து டிஸ்கண்டினியூட்டி மேலே இருக்கும். ஓகே, பிசி வந்து இங்கே. ஸோ ஆல் இஸ் வெல்னா ஏ போத் டவுன் அப்படின்றது வந்து ஃபிளாட் வந்து பர்ஃபரேஷன் ஆகுது. இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சீரியஸ் ஓடைட்டிஸ் மீடியா ஆகுது ஃபிளாட் ஆகுது. இது சி அப்படின்றது வந்து ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சீரியஸ் ஓடைட்டிஸ் ஆகுது. யூஸ்டேஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கறது வந்து பெஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளோட ஒரிஜினல் டிம்பனமெட்ரி, அதாவது இம்பிடன்ஸ் ஆடியோமெட்ரி. ஆக்சுவலி இதில் என்ன பண்ணுறோம்னா நான் 400 mm ப்ரெஷர் வந்து கொடுக்குறோம், நெகட்டிவ் ப்ரெஷர். ஓகேவா, இப்போ உங்களுக்கு வைக்கிறோம். அப்போ ப்ரெஷர் நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் ப்ரெஷர் அளவுக்கு ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலைன்னா அது வந்து ஒர்க் ஆகல. வல்சர்வ மனுவல் வச்சு ஃப்ளைட்டில் வந்து ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுறோம். குழந்தைங்க வந்து பண்ண முடியாது, பாப்புலேட் கண்டிஷன் ஸ்விம்மர்ஸ் வந்து பண்ண முடியாதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்விம் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரெஷ்னஸ் டாயின் பி அப்படின்றது வந்து டானிக்கக்கூடிய ஹனி பி மாதிரி டாயின் பி யூஸ்டேஷன் டிகேட்டலைசேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கீழே பார்த்த மாதிரி வந்து போகணும். அதுக்கப்புறம் வந்து லேட்டரல் சைடில் வந்து திருப்பி ப்ளோ பண்ணணும். இதை வச்சு நம்மளோட பாலிட்ஸரை வச்சு தான். ஓகே, ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து மிட் பிரெயினில் வந்து ஆலிவை நியூக்ளியஸ் இருக்கு, அங்கே வந்து 7th வந்து இங்கே வருது. ஸோ ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் இந்த காதில் செக் பண்ணுறோம்னா அப்போ இப்சிலேட்ரல் 8th நர்வ், இதில் பைலேட்ரல் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த காதில் ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸ்டர்னல் அதாவது ஹை சவுண்ட் வரதுனால, ஆனால் இங்கே வந்து கண்டக்டிவ் ரிங்ஸ், அதாவது ஃப்ளூயிட் சீரியஸ் ஓடைட்டிஸ் மீடியா ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் இருந்தால் வந்து சவுண்டே வந்து அங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகாது. அதனால ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. அப்போ பைலேட்ரல் ஆப்சென்ட். ஓகேவா, இப்போ காக்லியர் வந்து போயிடுச்சுன்னா பைலேட்ரலி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து அதாவது டியூனிங் இன்டர்னல் வந்து டியூனிங் வந்து பார்க்கும். ஓகேவா, இப்போ வந்து இவ்வளோ பேசிட்டு இருக்கோம், கொஞ்சமாக இங்கே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபைன் டியூனிங் ஆஃப் லவுட்னஸ் வந்து அது வந்து பார்க்கும். ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், கம்மி பேச ஏன் கம்மியாக பேசுகிறேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளோ கத்துற அப்படின்ற மாதிரி. அப்போ இது வந்து ரெக்ரூட்மெண்ட். இவ்வளோ டெசிபல் தான் நம்ம லவுட்னஸ் இருக்கும். ஆனால் 50 டெசிபல் நம்மளுக்கு வந்து இவ்வளோ டெசிபல் லவுட்னஸ் வருது அப்படின்னா அப்போ ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா மைலிங் வந்து இதை யூஸ் பண்ணுவோம், வேற வந்து ஒரிஜினலாக யூஸ் பண்ணுவோம். ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் நார்மலாக அந்த பேஷண்ட் ஹியரிங் இல்லைன்னா மைலிங் சொல்கிறேன் அர்த்தம். ஓகேவா, டிகேனா ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் டக்குன்னு முடிஞ்சிருது. அப்போ நர்வ் வந்து ஃபெட்டிக் ஆயிடுச்சு, நியூரோ காக்லியர் ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து வரல அப்படின்னா வந்து இந்த பக்கம் போகுது, அப்போ இந்த பக்கம் வந்துருச்சு, அப்போ இந்த பக்கம் வரல, அப்போ ஃபேஷியல் லெவலில் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா.